ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆமென். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகள். சங்கீதக்காரர் சொல்கிறார், காலையிலே நமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்கிறார். சங்கீதம் 90:14 காலையிலே உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் எழுதியிருக்கிறது. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காலை நேரம் கர்த்தருக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் காலையிலே போய் மன்னா பறக்குவாங்க. அந்த நாள் முழுதும் ஆகாரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1936 நியூயார்க்கில் அமெரிக்காவில் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் பணம் கொடுத்தது. ஒவ்வொரு வாரமும் காசோலியாய் கையில் கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் கொடுக்கப்படுகிற இடத்துல இந்த வேலையில்லா பட்டதாரிகள் பயங்கர தர்ணா போராட்டம் ஏற்பட்டாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுக்குற மாதிரி சரியாக கிடைக்குத, ஏன் அவங்க தர்ணா போராட்டத்துக்கு தலையிடுறாங்கன்னு பார்த்தா 7 மணிக்கெல்லாம் போய் கதவை தட்டுவாங்களாம் தபால்காரங்க. அவங்களுக்கு நாங்கள் தூங்குகிறோம், எங்களை 7 மணிக்கு வந்து எழுப்புறாங்க அப்படின்னு போராட்டம். உண்மையாக எதிர்பார்த்துருந்தா அந்த பணம் எப்போ கிடைக்கும், என் பசி எப்போ ஆறுன்னு எதிர்பார்த்துருந்துருந்தா அந்த தகராறு வந்திருக்காது. லேட்டாக வர சொல்லுங்கள், ஏன் காலையில் வந்து எங்களுக்கு செக்கு கொண்டு வராங்க, பணத்தை கொண்டு வராங்க அப்படின்னு தகராறு பண்ணியிருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். யூதர்களுக்கு 4 ஜாமம். மாலை 6லேருந்து 9 மணி நேரம் முதல் ஜாமம், 2வது ஜாமம் 9லேருந்து 12, 3வது ஜாமம் 12லேருந்து 3, 4வது ஜாமம் 3லேருந்து 6. இதுதான் காலை நேரம். தேவ ஜனங்கள் மத்தேயு 13-14 அதிகாரத்தில் சீசர்கள் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆண்டவர் அனுப்புகிறார். சாப்பிட்ட புருஷன் பார்த்தா 5000 பேர். இப்படி ஒரு கணக்கு போட்ட பார்த்தா குறைஞ்ச 20,000 பேர் சாப்பிட்ருக்காங்க. இவங்க 12 பேர் கையில் கூடையை கொடுத்து அனுப்பிவிட்டார். அக்கறைக்கு போங்க அப்படின்னு கனசிரயத்துக்கு. ஆனால் 3 மணி நேரத்துக்குள்ளாக நடுக்கடல் போயிட்டாங்க. அந்த வசனம் தியானிக்கும் போது தெரியுது. மற்ற 9 மணி நேரம் நடுக்கடலில் நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. காலை நேரத்தில் காலை வெளுப்பில் கர்த்தர் வந்தார். தண்ணிக்கு மேல் நடக்கிறதை பார்த்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அக்கறை கொண்டு போய் சேர்த்தார். காலை நேரத்தை வேலை செய்கிறதுக்கு முந்தி, உங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு முந்தி, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து கிருபையை பெற்று நாட்களை கழியுங்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை திரும்பி பாருங்கள், எவ்வளோ அழகாக நடத்தி இருக்கிறார் இந்த தேவன். என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண புரிந்து நம்மை நடத்துவார். காலை ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். காலையில் தேவ சமூகத்தில் காத்துருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். காலை ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மால் ஆசீர்வாதம் வர உதவி செய்யும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.